ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் டேஸ்டியான மேத்தி பராத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்ய ஒரு பவுலில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் இந்த மேத்தி பராத்தாவில். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகுறபடி ஒரு ஃபோர்க்கில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பராத்தா. இப்போ இதில் 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இந்த கீரை அலசி வச்சுருப்போம்ல, அதனால அதில் தண்ணி கொஞ்சம் இருக்கும். அந்த தண்ணியிலே இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம இதை தடவி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சப்பாத்தியாக தேய்ச்சி நம்ம சுட்டு எடுக்கலாம். எப்போதும் நம்ம ரெகுலர் சப்பாத்தி செய்கிற மாதிரி தான், மடிச்செல்லாம் தேய்க்க தேவையில்ல. நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் இதை திரட்டிக்க வேண்டியது தான். அதேமாதிரி இந்த சப்பாத்தியில் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. அதாவது கோதுமை மாவில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, கடலை மாவில் ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரையில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்குது. அதனால் இது ரொம்ப நியூட்ரிஷன் ரிச் சப்பாத்தி. இப்போ சூடான தோசைக்கல்லில் இதை போட்டு ஒரு தடவை திருப்பிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தப்புறம் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் நெய்யோ வெண்ணெயோ கூட சேர்த்துக்கலாம். நான் மாவு பிசையும் போதே நெய் சேர்த்ததுனால இப்போ எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி செஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். இந்த வெந்தயக்கீரைக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் இருக்கும். அது இந்த சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கிரேவியோடவும் இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கு கிரேவி இல்லாமையும் இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.